முன்னர் ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984 பற்றி சொல்லியிருந்தேன். அந்த பதிவு நிறைய பேரை சென்றடைந்துள்ளது. அதில் பிரிவு 7 மற்றும் 13 மிகவும் முக்கியமானது என்று கூறியிருந்தேன். 7 ஜூரிஸ்டிக்ஷன், வழக்கு எங்கள் தாக்கல் செய்ய வேண்டும், என்ன வழக்காக இருந்தால் எங்கள் தாக்கல் செய்ய வேண்டும், அதில் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தால் எதில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது விலாவாரியாக குறிப்பிட்டுள்ளது தான் பிரிவு 7. அதில் உள்ள பிரிவு 13 நீதிமன்றத்தில் கணவன் அல்லது மனைவி வழக்கு தொடுத்திருந்தால் அல்லது தந்தை அல்லது மகள் வழக்கு தொடுத்திருந்தால் அவர்கள் வக்கீல் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வேண்டி தாக்கல் செய்ய வேண்டிய பிரிவுதான் 13. ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் 1984 செக்ஷன் 30 வழக்கில் தாக்கல் செய்வதற்கு நான் வழக்கறிஞர் வைத்துக் கொள்ள வேண்டும், அனுமதி தாருங்கள் என்று மனு தாக்கல் செய்வதுதான் செக்ஷன் 30. இப்போது நீங்கள் இதையெல்லாம் ஜூனியர் வழக்கறிஞராக இருந்தால் எல்லா வழக்குகளை பற்றியும் நான் பேச இருக்கிறேன், தாக்கல் செய்ய இருக்கிறேன், உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தால் அனைத்து வழக்குகளில் முக்கியமான குறிப்புகளையும் முக்கியமான பிரிவுகளை பற்றி மட்டுமே நான் சொல்ல இருக்கிறேன். அது எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அதை பற்றி இன்று பேசுகிறேன். அதன் தகவல்கள் முக்கியமானவை. பிரிவு மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. அதில் முக்கியமான பிரிவு 4, 5, 9, 10, 13, 16, 17 இவை அனைத்து முக்கியமானவையாகும். அது 4 மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் மெயின்டெனன்ஸுக்காக தாக்கல் செய்யப்பட வேண்டிய மனு. இந்த மெயின்டெனன்ஸ் பிரிவில் யார் யார் வருகிறார்கள், எதற்காக வருகிறது என்பது குறிப்பாக கொடுக்கிறது. பெற்றோரை கவனிக்காமல் விடுவது, பெற்றோரை அவமதித்தல், ஏமாற்றுதல், படுக்க இடம் கொடுக்காமல் இருக்கிறது, அதாவது அக்காமடேஷன், ஃபுட்டு அண்ட் அக்காமடேஷன், ஆல்சோ வெல்ஃபேர். இது 3 எங்கெங்கே அஃபெக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் இந்த பிரிவின் கீழ் ட்ரிபியூனலில் வழக்கில் தாக்கல் செய்யலாம். இதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ட்ரிபியூனல் உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரிய நீதிமன்றங்கள் உள்ளன. அதில் இந்த வழக்கை சீனியர் சிட்டிசன்கள் தாக்கல் செய்யலாம். அதை தாக்கல் செய்யும்போது பிரிவு 5 கீழ் அப்ளிகேஷன்ஸ், மனு எவ்வாறு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது விலாவாரியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு தாக்கல் செய்யும் மனு பிரிவு 9 படி விசாரணைக்கு பின் ஆர்டர் போடப்படும். அதில் மெயின்டெனன்ஸ், அவர்களுக்கு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான மெயின்டெனன்ஸ் பணமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். பணம், வசதி, தங்குமிடம் அனைத்துக்கும் உத்தரவு போடலாம். அப்படி போட்ட உத்தரவின் கீழ் பணத்தை செலுத்த வேண்டியது அந்தந்த மாதத்தில் நீதிமன்றம் குறிப்பிடும் நாள்களில் அந்த நீதிமன்றத்தில் தான் அந்த பணத்தை செலுத்த வேண்டும். பெரும்பாலும் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் செலுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவு இடுகிறது. அவ்வாறே கொடுக்க வேண்டும். நாள்பட்ட வழக்குகளில் நாள்பட்ட தீர்ப்பானால் அவர்களுக்கு வங்கி கணக்கு வட்டி வீதம் அந்த தீர்ப்பில் மெயின்டெனன்ஸு கொடுக்கப்படும். பாக்கிகள் சேர்த்து கட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடும். அடுத்து பிரிவு 10 என்ன சொல்லுகிறது என்றால், ஏற்கனவே மாதந்தோறும் 5000 ரூபாய் கொடு என்று இருந்தால் அதை மாற்றுவதற்கோ கூட்டுவதற்கோ குறைக்கிறதற்கோ ஆல்டர்னேஷன் ஆஃப் த அலவன்ஸ் பிரிவு 10 கூறுகிறது. அந்த பிரிவு 10 படி நீதிமன்றம் விசாரணைக்கு பின், தகுந்த விசாரணைக்கு பின் உத்தரவிட்டால் அந்த உத்தரவுப்படி அந்த பணத்தை அந்த ட்ரிபியூனல் தான் செலுத்த வேண்டும். அந்த தேதிக்கு உள்ளாக அந்த மகனோ அல்லது மகளோ, பேரண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சில்ட்ரன் அப்படின்னு வந்தால் மகன் மகள் மேலே 2 பேர் மேலேயும் வழக்கு தாக்கல் செய்யலாம் பேரண்ட்ஸ். ஆகவே இந்த வழக்கில் அது பிரிவு 9 அவ்வாறு பேசுகிறது. 9, 10 மாற்றிக்கொள்ளலாம். அலவன்ஸு ஏற்கனவே 5000 இருந்தால் இப்போ 10000 கேட்கலாம். 10 இருந்தால் 20, அது பல கோடி வரைக்கும் போகிறது. அவரவர்கள் வசதியை பொறுத்தது. அடுத்து 13 கோர்ட்டு ட்ரிபியூனல் போடும் உத்தரவு, அந்த பணத்தை ட்ரிபியூனலில் தான் கட்ட வேண்டும் என்பதுதான் பிரிவு 13. அடுத்து
பிரிவு 16 இது வந்து அப்பீல். இந்த வழக்கில் தாக்கல் செய்து உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கவே இல்லை என்றால் இதற்கு அப்பீல் செய்யலாம். அது அந்த பிரிவு 16 கூறுகிறது. 17 ரைட் ஆஃப் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ். வழக்கு தாக்கல் செய்வதற்கு எனக்கு சட்டப்படியான ஒருவரை, நீ சட்டம் தெரிந்த ஒருவரை அல்லது சட்டப்படியான ஒருவரையும் சட்டம் தெரிந்த ஒருவரையோ நான் அமைத்துக் கொள்வதற்கு எனக்கு நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் என்று தாக்கல் செய்யும் மனு பிரிவு 17 கீழ். இதர வழக்குகள் பற்றியும் இதர பிரிவுகள் பற்றியும் விரைவில் உங்களுக்கு தாக்கல் செய்ய இருக்கிறேன், சமர்ப்பிக்க இருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒத்துழைத்தால் ஜூனியர் வக்கீலெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சட்டங்கள் அனைத்தையும் விலாவாரியாக உங்களுக்கு தகவல் இருக்கிறேன். மிக தெரிந்த பெரிய வக்கீல்கள் கூட அவங்க எந்தெந்த வழக்கில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறாங்களோ அந்த வழக்கைத்தான் பார்ப்பார்கள். ஆனால் சில வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்ட நுணுக்கங்களையும் நான் அடுத்த தாக்கல் செய்யும்போது ஒன்றொன்றாக கொடுக்க இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.